பாங்கு மக்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள். அன்புக்குரியவர்களே, ஒவ்வொரு முறையும் உங்களை பாராட்டி வாழ்த்து தெரிவிப்பது என்னுடைய கடமையாகவே நான் நினைக்கிறேன். ஏனென்றால் நீங்கள் பிள்ளைகளை அனுப்புகின்ற விதம், அதே போல பிள்ளைகளை வளர்க்கின்ற விதம், பிள்ளைகளை கடவுளுடைய வழியில் நடத்துகின்ற விதம் எல்லாமே உண்மையாலுமே மகிழ்ச்சிக்குரிய ஒரு காரியம். அதை ஏன் நான் திருப்பி சொல்றேன்னா, நீங்கள் செய்கின்ற அது ஒரு நல்ல விஷயம் கண்டிப்பாக எதிர்காலத்தில் ஒரு மிகப்பெரிய அருமையான பாதிப்பை உண்டாக்கும் என்பதற்காகத்தான் திருப்பி அதை நான் உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். அதனால திரும்பவும் உங்களுக்கு பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். அடுத்ததாக, சென்ற பைபிள் எக்ஸிபிஷன், பிபிலிய கண்காட்சி, பிள்ளைங்களுடைய பங்களிப்பு மிக சிறப்பாக இருந்தது. நிறைய பிள்ளைங்ககிட்ட நாங்கள் பேட்டி காணும் பொழுது அவங்க சொன்னது, அது இந்த பைபிள் எக்ஸிபிஷனுக்காகவே நாங்கள் நிறைய படித்தோம் பைபிளை. அப்போ பிள்ளைங்க அடுத்தவங்களுக்கு சொல்ல வேண்டும் அப்படின்னு நினைக்கும் போது தன்னை தயாரிக்கணும் அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சாங்க. பார்த்தீங்களா, அது பைபிள் எக்ஸிபிஷனுடைய ஒரு பெரிய வெற்றி. பைபிளை படித்து நாங்களும் புரிந்து கொண்டு அடுத்தவர்களுக்கு சொல்லணும். அது மட்டும் இல்லை, அவங்க ஒவ்வொன்றும் அந்த மாடலை ரெடி பண்ணது, அவங்க வரைந்து வைத்தது, அவங்க எக்ஸ்பிளனேஷன் கொடுத்ததெல்லாம் மிக சிறப்பு. ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. அதுக்கு காரணம் பெற்றோர்கள், அவங்கள ஊக்குவிச்ச ஆசிரியர்கள், கோஆர்டினேட்டர் எல்லாமே. அந்த பாராட்டுகளுக்கு அவங்களுக்கு தான் சாரும். எனவே மீண்டும் ஒரு முறை அவங்கள மொத்தமாக வாழ்த்துறோம். அடுத்ததாக, அடுத்த வாரம் 24ஆம் தேதி ஏற்கனவே உங்களுக்கு ஆலயத்தில் அறிவிப்பு கொடுத்துருக்கோம். பிள்ளைங்களுடைய திறமையை பயன்படுத்தக்கூடிய ஒரு மேடை, ஒரு பிளாட்ஃபார்ம், அதை இந்த மறைக்கல்வி மூலமாக ஏற்படுத்தி கொடுக்க இருக்கிறோம். இதுவரை 50க்கும் மேற்பட்ட பிள்ளைகள் பதிவு செய்திருக்கிறார்கள். ஏறக்குறைய ஒரு 2 மணி நேரம் அவங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்த போகிறாங்க. நீங்கள் உங்ககிட்ட நாங்கள் கேட்க வேண்டிய ஒரு கடமை என்னன்னா, அந்த பிள்ளைங்க தன்னுடைய திறமையை வெளிப்படுத்தும் பொழுது நாம் எல்லாரும் அதில் பங்கேற்று அவர்களை உற்சாகப்படுத்தி அவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு நிகழ்வு எல்லாம் இருந்ததுன்னா பிள்ளைங்க நல்ல முறையில் வளர்ச்சி காண்பார். ஆன்மீகத்திலையும் வளரணும், திறமையிலையும் வளரணும். அதே சமயத்தில் ஒட்டுமொத்தமான அந்த வளர்ச்சி தான் பிள்ளைங்களை நாளைக்கு எதிர்கால சமுதாயத்தை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு திறமை படைத்தவர்களாக மாறுவாங்க. கடவுளுடைய பிள்ளைகளாக இருந்து சமுதாயத்தை வழிநடத்தக்கூடிய ஒரு நல்ல தலைவர்களாகவும் மாறுவாங்க. அதுக்கு இந்த மேடை பிள்ளைங்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பாக அமையும். அதனால் மிஸ் பண்ணிடாதீங்க, அப்புறம் ரொம்ப வருத்தப்படுவீங்க. சரியா? அதனால் பிள்ளைங்களை ஊக்குவிங்க. கண்டிப்பாக பிள்ளைங்க வளர்ச்சி அடைவார்கள். அடுத்தது, டிசம்பர் மாதம் அப்படின்னாலே நமக்கு கிறிஸ்மஸ் தான். கிறிஸ்மஸ் வந்தாலே ஒரு பெரிய நமக்குள்ள ஒரு பெரிய கொண்டாட்டமாக தான் இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும். அந்த கிறிஸ்மஸை ஒவ்வொரு நாளும் நம்ம கொண்டாடணும். அதனுடைய முத்தாய்ப்பாக இந்த பிள்ளைங்களுக்கு ஒரு சில விஷயங்களை நாங்கள் சொல்லி கொடுக்க இருக்கிறோம். அதாவது பெற்றோர்களுக்கு கடிதம் எழுதுகின்ற, அதுவும் குறிப்பாக இந்த கிறிஸ்து பிறப்பு விழாவை பற்றி ஒரு கடிதம் அப்பாவுக்கோ அம்மாவுக்கோ நாங்கள் இப்போ எப்படி கொண்டாட போகிறோம், நம்ம எப்படி கொண்டாடலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை கடிதம் மூலமாக தெரிவிக்கலாம். அது மட்டும் இல்லை, இப்போ நீங்கள் கேட்கலாம், ஏன் கடிதம் எழுதணும், ஏன் இமெயிலில் அனுப்பக்கூடாதா, ஏன் ஃபோனில் பேசக்கூடாதா, ஏன் வாட்ஸ்அப்பில் அனுப்பக்கூடாதா? வெல் அண்ட் குட், அதை கூட நம்ம மாற்றிக்கலாம். அதாவது வாட்ஸ்அப்பில் கூட மெசேஜ் கொடுக்குறோன்னு சொல்லிட்டு நீங்கள் தாளில் எழுதி கொடுங்க, அதுவும் ஒரு கடிதமாக மாறப்போகுது. சரிங்களா? அதெல்லாம் நீங்கள் செய்யலாம். அப்போ பிள்ளைங்க கூட இந்த சைல்ட் ஜீசஸ்க்கு நாங்கள் எப்படி உங்களை வரவேற்க போகிறோம், நாங்கள் என்ன எதிர்பார்க்குறோம், நீங்கள் வந்தீங்கன்னா நாங்கள் எப்படி இருக்க போகிறோம் அப்படின்ற விஷயத்தெல்லாம் அந்த கடிதத்தின் மூலமா சொன்னால் ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்தது, இந்த கிறிஸ்மஸ் ஷேரிங் இருக்க போது ஆசிரியர்கள் இதெல்லாம் செய்ய போகிறாங்க. அதே மாதிரி கிறிஸ்து பிறப்பு விழாவை முன்னிட்டு, ஏன்னா 25ஆம் தேதி உலகம் ஃபுல்லாக கொண்டாட போகிறோம், நம்ம பங்குல கொண்டாட போகிறோம். இந்த பிள்ளைங்களோட கொண்டாடணும்னா அதுக்கு முன்னாடியே கொண்டாடணும். அப்போ தான் பிள்ளைங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் அட்டென்ஷன் கொடுத்த மாதிரி இருக்கும். பிள்ளைங்க இந்த இறைவனுடைய பிறப்பை சிறப்பாக கொண்டாடக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அதனால தான் அதை நாங்கள் தனியாக வச்சுருக்கிறோம். சப்போஸ் கிறிஸ்மஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, முன்னதாகவே அந்த கிறிஸ்து பிறப்பு விழாவை பிள்ளைங்களோட கொண்டாட போகிறோம். அதையும் உங்களுக்கு அறிவுறுத்திக்கிறோம். மொத்தமாக
நாம் இறைவனுடைய பிள்ளைகளாக இருந்து வருகின்ற சமுதாயத்தை சிறப்பாக வழிகாட்டுகின்ற ஒரு நல்ல மனிதர்களாக இருந்தோம்னா அது போதுங்க. நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்கிற ஒரே ஒரு விஷயம், நம்மளை மாதிரி ஆசீர்வாதம் மிக்க கூட்டமும் சரி, நம்மளை மாதிரி ஆசீர்வாதம் மிக்க பிள்ளைகளும் சரி, நம்மளை மாதிரி ஆசீர்வாதம் மிக்க மனிதர்களும் யாருமே கிடையாது. நல்லா செய்வோம், நல்லதையே செய்வோம், நன்றாக இருப்போம். கடவுள் நம்மோடு இருப்பார். நன்றி.